நேற்று நைட்டு இந்தியா வந்து பாகிஸ்தானை அடிச்சிட்டாங்க. போர் பதற்றம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. சவுத் இந்தியா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிய கிடையாது. நாங்க இப்ப அஸ்ஸாம்ல இருக்கோம். பயங்கரமா இருக்கு. ஆர்மி வண்டிலாம் போய்கிட்டே இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். நிறைய பொய்யான சோசியல் மீடியால வந்து கருத்துக்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து பாம்பு போட்டாங்க, இந்த காசால இருக்கிற கிளிப்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து எதையுமே நம்பாதீங்க. அபிஷியல் நியூஸ்ல வரத மட்டும் நம்புங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நம்ம அவங்களை அடிக்கிறதா இருக்கட்டும், அவங்க அடிக்கிறதா இருக்கட்டும், நம்ம தான் ஜெயிக்க போறதா இருக்கட்டும், நம்ம பின்னாடி அமெரிக்கா இருக்கட்டும், அவங்க பின்னாடி சைனா இருக்கட்டும், எல்லா கருத்தையும் ஒத்துவீங்க. எதுக்காண்டி சண்டை போடுறதும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சண்டையே தெரியாம நான் வந்து ஆன்லைன் சமூக வலைதளத்தில் நிறைய விஷயங்களை பரப்புறது ரொம்ப தப்பு. தயவு செய்து இந்த வீடியோ பாருங்க. இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒன்னா தான் இருந்தோம். முகமது அலி ஜின்னாவா இருக்கட்டும், மகாத்மா காந்தியா இருக்கட்டும், ஜவஹர்லால் நேரா இருக்கட்டும், எல்லாருமே ஒன்னா தான் இருந்தோம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்து நம்ம சட்டத்தை பிரிக்கும் பொழுது, அந்த பவர் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம முஸ்லிம்ஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு இதை நம்ம கொடுக்கல. அதாவது அவங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பதவியை நம்ம கொடுக்கல. முஸ்லிம்ஸும் சரி, முகமது அலி ஜின்னாவும் சரி, அவர் தான் முஸ்லிம்ஸுக்கு தலைவராக இருந்திருக்காரு. அவரும் சரி, எல்லாருமே சேர்ந்து நம்ம பிரிட்டிஷோட போராடணும். இந்த இடத்துல அந்த பவர் வந்து செப்பரேட் பண்ணும்போது முஸ்லிம்ஸுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்காதனால ஜின்னா என்ன நினைச்சாருன்னா, நம்மளை மட்டும் ஒதுக்கிடுறாங்க, நமக்கான ஒரு பவர் வேணும்னு சொல்லி எவ்வளவு பேசி பார்த்திருக்காங்க. ஜவஹர்லால் நேரு சரி, இந்தியன் கவர்மெண்ட் சரி, அதுக்கான இதை வந்து கரெக்டான ரீசனை வந்து அவர் சொல்லலாம். அவர் என்ன நினைச்சாரா, அப்ப முஸ்லிம்ஸ் எல்லாம் ஒதுக்குறாங்களான்னு நினைச்சு அவங்கள மாஸ் கேதரிங்கா சேர்ந்து எனக்கு தனிநாடு வேணும்னு கோரிக்கிட்டா. இந்த இடத்துல நம்ம ஜின்னாவையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஜவஹர்லால் நேரு எல்லாருமே நம்ம ஒண்ணு, தெரிஞ்ச தெரியாமலே எல்லாரும் ஒன்னாயிட்டோம். இந்த டயத்துல வந்து அவங்களுக்கு மட்டும் ஹிந்துஸ் மட்டும் அந்த பவர்ஃபுல்லானது, இந்த காங்கிரஸ்ல உள்ள மெம்பர்ஸ்க்கு மட்டும் பவர்ஃபுல்லான பொசிஷனை தரும்போது முகமது அலி ஜின்னா வந்து தனியா பிரிய வேண்டிய கட்டாயத்துல இருந்தாரு. சரி, ஓகே, இப்ப முகமது அலி ஜின்னா வந்து தனியா பிரிஞ்சுட்டாரு. இந்த பக்கம் வந்து ஜவஹர்லால் நேரு இவங்க எல்லாம் வந்து தனியா பிரிஞ்சுட்டாங்க. இதை வந்து பிரிட்டிஷ் பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா, என்கிட்ட இருந்தாடா நீ வந்து இந்தியன் நாடை வாங்கிட்ட, நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பேருமே பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ரிலீஜியஸ்ன்ற ஒரு விதையை வந்து அவன் போட்டுட்டு போயிட்டான். இந்த இடத்துல நம்ம முகமது அலி ஜின்னாவையும் தப்பு சொல்ல முடியாது, ஜவஹர்லால் நேரையும் தப்பு சொல்ல முடியாது. இப்ப முகமது அலி ஜின்னா பாத்தீங்கன்னா, அவர் வந்து முஸ்லிம்ஸுக்கு தனிநாடு வேணுமே கோரி மக்களை வந்து நல்வழியில தான் பயன்படுத்தினாரே தவிர இந்த கன்ஸ் எல்லாம் எடுக்க சொல்ல. அவரோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் புரிதல் அந்த காலத்துல படிப்புலாம் இல்லாதனால நம்ம வந்து ஹிந்துஸ் ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே பரப்பி 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 இந்த பாகிஸ்தான் வந்து தீவிரவாதி நாடா மாறிடுச்சு. ஆனா நம்ம எல்லாம் கவனிப்போம். இப்ப பாகிஸ்தானையும் நம்ம இந்தியாவையும் பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பம்பரத்தை தான் நம்ம சுற்றுற பம்பரத்தை தான் கவனிக்கிறோமே தவிர அந்த சாட்டை நம்ம கவனிக்கல. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் இந்த பிரிட்டிஷ் தான். அவனோட சங்கதிகள், அவனோட பேரமிலையும் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம மட்டும் தான் அடிச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம பாகிஸ்தான், காஷ்மீர் டெய்லியும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு நம்ம நாட்டோட வளர்ச்சியை போகாம அவன் வேலை பண்ணி போயிட்டான். நம்ம என்ன பண்ணணும்னா, அவனை தான் நம்ம அடிச்சா அடிக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இதை பத்தி தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம்.